கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட அதிமுகவுக்கு தான் சேதாரம் அதிகம், பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு சேதாரம் அதிகம் விஜய் ஃபேக்டராலன்னு ஒரு தகவல் ஏற்கனவே கசிந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி தான் பேசுவார். அது அப்போ செந்தில் பாலாஜி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார், என்ன அது என்ன மாதிரி அந்த இடத்துல போக போகுதுன்றதெல்லாம் நம்ம அந்த அவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போனோன்னா அந்த மாவட்டத்தில் இருக்க அமைச்சர்களை வந்து குற்றம் சாட்டினார். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஆல்ரெடி நிறைய குற்றங்கள் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அவர் எடுத்துக்கிடுவார். ஆமாம், நிச்சயமா குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி மேலே அதிகமாக இருக்குது. இப்போ அவர் ஜாமீனில் தான் வெளியில் இருக்கார். அவரால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் அதிகம். இன்னொன்று உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜிக்காக தமிழக அரசு வந்து வழக்கையே வந்து சிதைச்சிருக்குது. 2000 பேரை குற்றவாளிகளாக சேர்த்துருக்குது. இத்தனை நாள் எழுதி கொடுத்ததை கரெக்டாக பேசினாரா சார்? ஏன்னா நாகப்பட்டினத்தில் அவர் பேசின பேச்சுக்கு அந்த நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆளு ஷானவாஸ் முழுக்க இது போய் எழுதி கொடுத்தவரோட தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கூட்டணி கட்சி தான். திமுக அரசை காப்பாற்றுவதில் இவ்வளவு மெனக்கெடுவது ஏன் ஷானவாஸ்? இல்லை, அவர் 1-to-1 டிபேட் கூப்பிட்றாரு. சனிக்கிழமை நான் பனையூருக்கு வர்றேன், எது செஞ்சு எது செய்யலைன்னு பேசலாம்னு சொல்கிறாரு சார். இல்லை, அந்த டிபேட் அவர் வந்து வாங்க உதயநிதி கூப்பிடலான்னு அவங்க அனுப்புவாங்களா, இல்லை ஸ்டாலினை கூப்பிட்டு அவங்க அனுப்புவாங்களா? பிரச்சனை என்ன? இவ்வளோ கூட்டம் ஏன் வருது? இந்த அரசாங்கத்தில் என்ன தேனும் பாலுமா ஓடுது? இவ்வளோ தூரம் இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? இன்னும் 5 எம்எல்ஏ அந்த மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் முன்னுக்கு வராத போது ஷானவாஸுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் ஏன் வந்து மனதும் உடலும் துடிக்கிறது? கூட்டம் வருதுன்னு சொன்னீங்க சார். பட் ஆனால் திருச்சியை கம்பேர் பண்ணும்போது நாகப்பட்டினத்துக்கு கூட்டம் கம்மி, நாகப்பட்டினத்தை கம்பேர் பண்ணும்போது இனிமேல் கரூருக்கும் கூட்டம் கம்மியாக வந்தால் நாளுக்கு நாள் அந்த கூட்டம் குறையுமா சார்? குறைஞ்சிக்கிட்டே போட்டோம், 10 பேர் கூட வரட்டும். என்ன பேசுகிறான்றதான் முக்கியம். கடந்த காலங்களுக்கு இப்பயுமான வித்தியாசம் வெறும் தெருவில் மட்டும் இல்லை. அன்றைக்கி பல பேர் வந்து அதை கோடிக்கணக்கில் அடுத்த 24 மணி நேரத்தில் கோடிக்கணக்கில் மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? அதில் ஒரு 50% ஓட்டாக மாறினா கூட கதை கந்தல் இல்லையா ஆளுங்கட்சிக்கு? ஓகே, மாவட்டம் போகும்போது டைரக்டாக சிஎம் அட்டாக், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அட்டாக் தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே சிஎம் அட்டாக் பண்ணாமல் போக மாட்டார். கடைசி மாவட்டத்தில் மிரட்டி பார்க்குறீங்களா சிஎம் சார் அது வரைக்கும் கேட்டார். இப்போ அடுத்த மாவட்டங்களில் இந்த சிஎம் வந்து மக்களுக்கு எதிரானவன்ற அவர் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது சரியான அணுகுமுறை தான் என்ன பொறுத்த வரைக்கும். சும்மா அவங்க கூட இவங்க கூடலாம் சண்டை போடாமல் நேரடியாக முதலமைச்சருடைய மோதுறது பாலிடிக்ஸ். அதான் பாலிடிக்ஸ். வேறு யாரும் உதயநிதி எல்லாம் தொடலை, மற்றவங்களை யாரையும் தொடலை. டைரெக்டாக இது பாரு, நான் எனக்கு போட்டி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான், மற்றவங்களெல்லாம் நான் பேச விரும்பலைன்னு அவர் சொல்கிறார். எல்லா விவரம் அறிந்த, நான் சொல்கிற புத்தி உள்ள விவரம் அறிந்த அரசியல் அறிந்த அத்தனை திமுக மந்திரிகள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். விஜய் அவர்களோட 2 சுற்றுப்பயணங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்த 3வது சுற்றுப்பயணம் சேலம் மாவட்டத்தில் நடைபெறதா இருந்துச்சு. சேலம் இல்லை, அடுத்து கரூருக்கு போகிறாரு. கரூர், நாமக்கல், அதாவது கொங்கு மண்டலங்கள் சைடு போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு சார். ஸோ கொங்கு மண்டலங்கள் இப்போ வரைக்கும் திமுகவின் கோட்டை என்று திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிறுத்தி முப்பெரும் விழாலாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் விஜய் அவர்களோட சக்தி எடுபடுமா சார்? முன்னால் போக வேண்டியதை முந்திய போகிறார், பின்னால் போக வேண்டியதை முந்தி போகிறார். இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரியல. வெதர் ரீசனா அல்லது வேறு என்ன காரணம்னு தெரியல. எனவே அந்த பகுதி வந்து ஆல்ரெடி மேற்கு மண்டலத்தில் விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தான் செய்திகள் வருது. அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகள் பெரிய அளவில் விஜய் பக்கம் திரும்புறதா தகவல் வருது. அந்த பேக்ரவுண்டில் தான் அவர் போகிறாரு. திமுக வாக்குகளும் செதறுது. எல்லா இடத்துலையுமே வாக்குகள் வந்து அவருக்கு, எல்லாருடைய வாக்குகளும் கணிசமான அளவு அவருக்கு போகுது. 20-25% வரைக்கும் போகுது. சேதாரம் எல்லாருக்கும் இருக்குது. திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட அதிமுகவுக்கு தான் சேதாரம் அதிகம், பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு சேதாரம் அதிகம் விஜய் ஃபேக்டராலன்னு ஒரு தகவல் ஏற்கனவே கசிந்து கொண்டிருக்கிறது. அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இப்போ போகிறது முன்கூட்டியே ஏன் போகிறாருன்றது காரணம் தெரியல. முன்னால் போனாலும் பின்னால் போனாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்று தான் நாம் பார்க்க வேண்டும். என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். குறிப்பாக செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி தான் பேசுவார். அது அப்போ செந்தில் பாலாஜி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார், என்ன அது என்ன மாதிரி அந்த இடத்துல போக போகுதுன்றதெல்லாம் நம்ம அந்த அவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு தான் பார்க்க முடியும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போனோன்னா அந்த மாவட்டத்தில் இருக்க அமைச்சர்களை வந்து குற்றம் சாட்டினார். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஆல்ரெடி நிறைய குற்றங்கள் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அவர் எடுத்துக்கிடுவார். ஆமாம், நிச்சயமாக குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி மேலே அதிகமாக இருக்குது. இப்போ அவர் ஜாமீனில் தான் வெளியில் இருக்கார். உச்சநீதிமன்றத்தோட ஜாமீனில் தான் வெளியில் இருக்கார். அவரால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் அதிகம். இன்னொன்று உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜிக்காக தமிழக அரசு வந்து வழக்கையே வந்து சிதைச்சிருக்குது. 2000 பேரை குற்றவாளிகளாக சேர்த்துருக்குது. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் வழக்கு விசாரணை நடத்தணும். சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு வழக்கு விசாரணை நடந்ததே இல்லை. இந்த வழக்கை வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை தமிழக அரசு சீர்குலைக்குதுன்னு வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இந்த விஷயம்லாம் விஜய்க்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இந்த தகவல்களெல்லாம் அவர் ஒழுங்காக பேசினார்னாலே அங்கே எடுபடும். ஆனால் அவர் பேசுவாரான்னு நமக்கு தெரியாது.
வாரம் ஒரு நாள் வெளியில் வந்துட்டு சனிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இருக்குது அவருக்கு. அதை அடுத்த 6 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. இந்த நிலைமை மாறணும். சனிக்கிழமை பேசுறது அடுத்த 6 நாளில் எதிரொலிக்கிற மாதிரி அரசியல் பண்ணணும். வெறும் சனிக்கிழமை வந்துட்டு பனையூரில் போய் உள்ளே போயிட்டு மறுபடியும் 6 நாள் பொறுத்து வெளியில் வருதுன்றது சரியாக வராது. இது 3வது பயணம். திருச்சி, அரியலூர், அதன் பிறகு நாகப்பட்டினம் அண்டு திருவாரூர், இப்போ அடுத்து கரூர் நாமக்கல் போகிறாரு. அது என்ன பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. செந்தில் பாலாஜியை குறி வச்சு பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் செந்தில் பாலாஜி. ஊழல் வழக்குகளில் மாட்டி அமலாக்கத்துறை, சென்னை தமிழக காவல்துறை எல்லாரோட வழக்குகளும் அவர் மீது இருக்கின்றன. அவர் எப்படி அமைச்சராக்குனீங்கன்னு உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியது. ஆகவே இவ்வளவு அவருக்காக சட்டத்தை வளைத்திருக்கிறார். 2000 பேரை குற்றவாளிகள் பட்டியலில் சேர்ந்து ஒரு வழக்கு விசாரணையை வந்து நீங்கள் பல ஆண்டுகள் 50 வருஷம் கூட ஆகும் அவர் வழக்கு விசாரணையை முடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல அவர் என்ன பேச போகிறாருன்றதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். இத்தனை நாள் எழுதி கொடுத்ததை இப்போ எழுதி கொடுக்குறத செந்தில் பாலாஜி கரெக்டாக எழுதி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக பேசுவார்னு சொன்னாங்க. இத்தனை நாள் எழுதி கொடுத்ததை கரெக்டாக பேசினாரா சார்? ஏன்னா நாகப்பட்டினத்தில் அவர் பேசின பேச்சுக்கு அந்த நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆளு ஷானவாஸ் முழுக்க இது போய் எழுதி கொடுத்தவரோட தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு. முழுக்கெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாதுங்க. சில விவரப்பிழைகள் இருக்கலாம். அடிப்படையில் ஏன் அதே குற்றச்சாட்டுக்களை தான் இவரும் வச்சார். ஷானவாஸ் அசம்பிளியில் பேசினதுங்க. அப்புறம் என்ன இருக்குது? எல்லாமே பொய்ன்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து அப்படின்னா நான் கேட்குறேன், நாமக்கல்லில் மொத்தம் 6 எம்எல்ஏ இருக்காங்க. இவர் மட்டும் ஏன் பேசுகிறார்? ஷானவாஸ் மட்டும் ஏன் பேசுகிறார்? அங்கே மற்ற 5 தொகுதியில் எம்எல்ஏ அதிமுக எவ்வளோ பேர், திமுக எம்எல்ஏன்னு எனக்கு சரியாக தெரியல. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. ஆனால் அங்கே ஐ திங்க் என்ன ஒரு 3 எம்எல்ஏ வேணுமோ, டிஎம்கே 2 அல்லது 3 எம்எல்ஏ இருக்காங்க. மற்ற எம்எல்ஏ எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இவர் மட்டும் ஏன் பேசுகிறார்? இத்தனைக்கும் இது கூட்டணி அரசு கிடையாது, இது திமுக அரசு. விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கூட்டணி கட்சி தான். திமுக அரசை காப்பாற்றுவதில் இவ்வளவு மெனக்கெடுவது ஏன் ஷானவாஸ்? எனக்கு நெருங்கிய நண்பர், நல்ல மனிதர். அவர் அரசியலில் இன்னும் ஒரு 30 ஆண்டுகளாவது கோல் வச்சக்கூடிய அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர். தேசிய அரசியலில் போகக்கூடிய தகுதி, செல்வாக்கு மிக்கவர், அறிவு மிக்கவர், படிப்பாளி. ஒரு எம்பியாலாம் அவர் ஈஸியாக ஆக முடியும். அந்த தகுதி அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் ஏன் வந்து இந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறார் என்று தான் எனக்கு புரியவில்லை. இல்லை, அவர் 1-to-1 டிபேட் கூப்பிட்றாரு. சனிக்கிழமை நான் பனையூருக்கு வர்றேன், எது செஞ்சு எது செய்யலைன்னு பேசலான்னு சொல்கிறாரு சார். இல்லை, அந்த டிபேட் அவர் வந்து வாங்க உதயநிதி கூப்பிடலான்னு அவங்க அனுப்புவாங்களா, இல்லை ஸ்டாலினை கூப்பிட்டு அவங்க அனுப்புவாங்களா? இதெல்லாம் வந்து சவால் இதெல்லாம் 1-to-1ன்றதெல்லாம். ஓகே, இதை வந்து பர்சனலாக அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. விஜய்க்கு எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறாங்கன்னா அவர் சினிமாக்காரங்க, இப்போ தான் அரசியலுக்கு வராரு. பொதுவாக என்ன குற்றச்சாட்டுன்றது தாங்க பார்க்கணும். ஓவராலாக இந்த அரசாங்கத்தில் தேனும் பாலுமா ஓடுது. எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. மருத்துவத்துறையில் 1000 பிரச்சனை இருக்குது. செவிலியர்கள் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் சுரண்டுகிறீர்கள், இது சுரண்டல் அரசுன்னு ஓப்பனாகவே சொல்லுது. நீங்கள் திராவிட மாடல் அரசு மாறு தட்டிக்கிறீங்க. சுரண்டல் அரசுன்னு சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக உங்களை கண்டனம் தெரிவித்து தலையில் குட்டு வைத்திருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு இந்த பணி நிரந்தரமான ஒரு செவிலியர் நர்ஸுக்கு 68,000 சம்பளம்னா, தொகுப்பூதியம் டெம்பரரி நர்ஸுக்கு 18,000 சம்பளம். 2 பேரும் ஒரு வேலை செய்யும்போது இந்த சுரண்டலை எப்படி அனுமதிக்கிறீர்கள்? ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இவர்கள் பணிகளை நிரந்தரமாக்க வேணும் உத்தரவு போட்டப்ப அதை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரீங்க. இது என்ன அரசுன்னு உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஷானவாஸ் என்ன பதில் சொல்வார்? விஜய் விவரம் அறியாதவர், விவரப்பிழைகள் இருக்கட்டும் ஒரு பக்கம். உங்கள் தோழமை கட்சி இவ்வளோ தவறுகளை பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தோட கண்டனங்களுக்கு ஆளாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஷானவாஸோடைய பதில் என்ன? அதனால் இது வந்து பனையூருக்கு வர விவாதம் பண்ணலான்றதெல்லாம் வந்து சவடால் பேச்சு. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன். நீங்கள் விஜயோட பேச்சில் விவரப்பிழைகள் இருப்பதாக நான் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். விவரப்பிழைகள் இருக்கலாம். பிரச்சனை என்ன? இவ்வளோ கூட்டம் ஏன் வருது? இந்த அரசாங்கத்தில் என்ன தேனும் பாலுமா ஓடுது? இவ்வளோ தூரம் இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? இன்னும் 5 எம்எல்ஏ அந்த மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் முன்னுக்கு வராத போது ஏன் இவ்வளவு துடிக்குது? ஷானவாஸுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் ஏன் வந்து மனதும் உடலும் துடிக்கிறது? உங்களுக்கு என்ன சார் வந்தது? இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மெனக்கட வேண்டிய அவசியம் என்ன? திமுக எம்எல்ஏக்கள் அமைதியாக இருக்காங்க, நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க? இவ்வளோ அப்படியே உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் என்ன? விவரப்பிழைகள் இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. இதை ஓவராலாக எடுத்துக்கணும். இந்த வரக்கூடிய கூட்டம் எதுக்கு வருது? வெறும் சினிமாக்காரன்னு பார்க்க வருதா? இல்லை, இந்த அரசாங்கத்து மேலே ஏதோ ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அந்த கூட்டம். அது என்ன அதிருப்தின்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய பாருங்கள். மாறா வந்து நம்ம வந்து இது ஒண்டி சண்டை சவால் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இது நம்ம 2 பேரும் வாதம் வச்சுக்கலான்றது. குறைகளை நிவர்த்தி செய்ய பார்க்க வேண்டும் நண்பர் ஷானவாஸ். மாறாக சவால் விடுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கூட்டம் வருதுன்னு சொன்னீங்க சார். பட் ஆனால் திருச்சியை கம்பேர் பண்ணும்போது நாகப்பட்டினத்துக்கு கூட்டம் கம்மி, நாகப்பட்டினத்தை கம்பேர் பண்ணும்போது இனிமேல் கரூருக்கும் கூட்டம் கம்மியாக வந்தால் நாளுக்கு நாள் அந்த கூட்டம் குறையுமா சார்? குறைஞ்சிக்கிட்டே போட்டோம், 10 பேர் கூட வரட்டும். என்ன பேசுகிறான்றதான் முக்கியம்.
தெருவில் நிற்கிற கூட்டத்தை விடுங்க, அது ஒரு அளவுகள். அன்றைக்கி எத்தனை பேர் தொலைக்காட்சிகளில் பார்க்குறாங்க, எத்தனை பேர் மொபைலில், உங்களமா இளைஞர்கள் எத்தனை பேர் மொபைலில் பார்த்துருக்காங்க? முக்கியமான தொலைக்காட்சிகளையும் முக்கியமாக அதை டெலிகாஸ்ட் பண்ண சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட அந்த விசிட்டர்ஸ் எண்ணிக்கையை நீங்கள் பாருங்கள். எவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்கு ஒவ்வொரு சேனலுக்கும். கோடிக்கணக்கில் வந்திருக்கும்ல எல்லாம் சேர்த்தா. வியூவர்ஷிப் கோடிக்கணக்கில் வந்திருக்கும்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? தெருவில் கூட்டத்தை வச்சு எடை போட முடியாதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். கடந்த காலங்களுக்கு இப்பயுமான ஒரு வித்தியாசம் வெறும் தெருவில் மட்டும் இல்லை. அன்றைக்கி பல பேர் வந்து அதை கோடிக்கணக்கில் அடுத்த 24 மணி நேரத்தில் கோடிக்கணக்கில் மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? அதில் ஒரு 50% ஓட்டாக மாறினா கூட கதை கந்தல் இல்லையா ஆளுங்கட்சிக்கு? முதல்ல வர கூட்டமே இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட்டு. இந்த கூட்டம் வந்து வையாபுரி போனால் வரும், அஜித் போனால் வரும், சிவாஜிக்கு வந்தது, விஜயகாந்துக்கு வந்ததுன்னு ஒரு பக்கம் கதை அளக்கிறது. கூட்டமே இல்லை, இது எல்லாருக்கும் வந்த கூட்டம் தான். ரெண்டாவது வந்து இது ரசிகர் கூட்டம், இது ஓட்டாக மாறாதுன்றது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கும். வெளியில் நான் வந்து கிரவுண்டில் இருக்க கூட்டத்தை அளவுகோலாக வச்சு பேசலை. எத்தனை பேர் தொலைக்காட்சிகள்லையும் மொபைல்லையும் அதை பார்த்தாங்க? ஃபுட்ஃபால் எவ்வளோ? முக்கியமான தொலைக்காட்சிகள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு ஒரு வியூவர்ஷிப்பை போய் அந்த பேட்டர்னை பாருங்கள். கோடிக்கணக்கில் பார்த்துருக்காங்க. வாட்ச் ஹவர்ஸை பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு இளைஞர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க. வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தா, சோஷியல் மீடியா பேட்டர்னில் வாட்சிங் ஹவர்ஸ் பார்த்தா ஒருத்தனுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்புறம் எதை வச்சு கதை அழுகிறீங்க? இது கூட்டமே இல்லைன்னு. புதுசாக கடந்த காலத்துக்கும் இப்பயுமான விஜயகாந்துக்கும் இதுக்குமான பெரிய வித்தியாசம், விஜயகாந்த் இருக்கும்பொழுது சோஷியல் மீடியா இல்லை. அப்போ டிவி ஒரு 4-5 டிவி தான் இருந்தது. அந்த நேரம் பார்த்தா மட்டும்தான் டிவியில், மற்ற நேரத்தை நீ பார்க்க முடியாது. இன்றைக்கி யூடியூப்பில் பதிவு பண்ணி போடுறான் எல்லாருமே. கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க. அந்த வியூவர்ஸோட பிஹேவியர் வாட்சிங் பேட்டர்னை பார்த்தாலே அதில் 50% ஓட்டாக மாறாதா? இதுதான் என் கேள்வி. அப்போ எது சொன்னாலும் அதுக்கு விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டே போகிறதுன்னா அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது. நண்பர் ஷானவாஸ் போன்றவர்கள், அவர் மனசுக்கு தெரியும், அவர் உதட்டிலேருந்து பேசுகிறாரு. நிலைமை மோசமாக இருக்குது, நிலவரம் கலவரம் நாகப்பட்டினத்துலேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். என் நண்பர் ஷானவாஸுக்கு அவர் பேசணும்னு பேசுகிறார். இல்லாட்டி அவரை பேசாமல் அவர் வந்து இருந்தார்னா அவருக்கு சிக்கல் வரும். ஷானவாஸுக்கு பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? இந்த அரசுக்கு எதிரான மிக அதிகமான ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கா இல்லையா? ஆன்டி இன்கம்பன்ஷன் சொல்லக்கூடியது கணிசமான அளவுக்கு இருக்கா இல்லையா? இதுதான் அளவுகோல். விவரப்பிழைகளை மட்டும் வச்சுட்டு எடை போட முடியாது. ஆகவே இது முதலமைச்சருக்கு அவர் நெருக்கமானவர், துணை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் ஷானவாஸ். அவர் இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குகிறார். நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். அந்த மாவட்டத்தில் இன்னும் 5 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க யாருமே ஏன் பேசலை? திமுக எம்எல்ஏவை 3 பேர் என்னமோ இருக்காங்க. ஏன் யாருமே பேசலை? இவர் மட்டும் ஏன் பேசுகிறார்? அடுத்த நாள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்ற நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டங்கள்லையுமே அந்த நிகழ்ச்சிக்கு அதே அளவு கூட்டத்தை சேர்த்து இன்னைக்கு நன்றி. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், அதான் போய் பாரு, யூடியூப்பில் பாரு, எதுக்கு கூட்டம் அதிகம் வந்து. அந்தந்த இடத்துல கூட்டத்தை கூட்டிடலாம். ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கெல்லாம் கூடுற கூட்டம் காசு கொடுத்து வர கூட்டம். ஒரு பாயிண்டில் இன்றைக்கி பெரிய கூட்டத்தை கூட்டணும்னா எடப்பாடிக்கு 40-50 லட்சம் ஆகுது. ஸ்டாலினுக்கு அதை விட அதிகமாகுது, 50 லட்சத்துக்கு மேலே ஆகுது ஸ்டாலினுக்கு ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டணும்னா. திமுகவுக்கு விஜய்க்கு வந்த கூட்டம் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். சம்பந்தப்பட்ட திமுக காரர்களும் அதிமுக நண்பர்களும் இதை ஒப்புக்கொள்வார்கள். மனசாட்சி இருக்க திமுக நண்பர்கள், அதிமுக நண்பர்கள் நான் சொல்லுவதை ஒப்புக்கொள்வார்கள். விஜய்க்கு வர்றது 90% மேலே தன்னெழுச்சியாக வர கூட்டம். நாளைக்கு மாறலாம், இன்னைக்கு சொல்கிறேன் நான். ஆகவே கூட்டத்தை மட்டும் வச்சு இடப்படாது. அதுதான் நான் சொல்கிறேன். கூட்டம் ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வியூவர்ஷிப் பேட்டர்னை போய் பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. கே.என். நேரு அவர்கள் இப்போ சமீபத்திய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்து 7வது முறை திமுக ஆட்சியும் 2வது முறை முதலமைச்சர், அதாவது எங்கள் தளபதியும் ஆட்சியை பிடிப்பாரு, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி சொல்லலைன்னா அவர் மந்திரியாக இருக்க முடியாது. அப்படி சொல்கிறதால தான் அவர் கே.என். நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர். மாறா சொன்னார்னா அடுத்த நாளே அவர் முன்னாள் மந்திரியாகி விடுவார். அதனால் இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இது அளவுகோல் அல்ல. இதுதான் பேச முடியும் அவரால். அவர் மந்திரி, சிட்டிங் மினிஸ்டர், அவர் இப்படி தான் பேசுவார். இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? மாறி பேசினா தான் ஆச்சரியம். யாருமே இப்போ விஜயோட பலத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, மனசளவில். வெளியில் நடிக்கிறாங்க. எல்லா விவரம் அறிந்த, நான் சொல்கிற புத்தி உள்ள விவரம் அறிந்த, அரசியல் அறிந்த அத்தனை திமுக மந்திரிகள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இன்றைக்கி மாறி இருக்கு. இட்ஸ் அ ஹெட்டேக். இது ஒரு பெரிய சவால், பெரிய சவாலாக உருவெடுத்துடுச்சு அவங்களுக்கு. விஜய் ஜெயிப்பார் நான் சொல்லலை, ஆனால் திமுகவோட வெற்றிக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பார். திமுக ஓட்ட கணிசமாக உடைக்கிறார். இது எல்லா மந்திரிக்கும் உங்களை விட என்னை விட நல்லா தெரியும். வெளியில் வேஷம் போடுறாங்க எல்லா மந்திரியும். ஒவ்வொரு மாவட்டம் போகும்போது அந்தந்த எம்எல்ஏக்கு அடி வயிற்றுல புலி அடி வயிற்றுல சரியாக சொன்னீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு விஜய் போகும்போது அந்தந்த மாவட்ட மந்திரிக்கும், எம்எல்ஏக்கும், மாவட்ட செயலாளருக்கும்
அடி வயிற்றுல புளியை கரைக்குது. ஆனால் வெளியில் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. இந்த காட்டுக்குள்ளே ராத்திரியில் தனியாக நடந்து போகிறவன் சத்தமாக பாட்டு பட்டு போவான்ல, அந்த கதை தான் திமுக மந்திரிங்க கதை. இப்போ ஒவ்வொரு மந்திரிக்கும் நல்லா தெரியுங்க இது பிரச்சனைன்றது தெரியும். இது பெரிய தலைவலி நியூசன்ஸாக போச்சு. இன்றைக்கி நியூசன்ஸ் கேட்டகரியிலேருந்து அடுத்து சவாலாக மாறிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு 7% 8% ஓட்ட உடச்சா கூட கதை கந்தலை உங்களுக்கு. அது எல்லா மந்திரிக்கும் தெரியும். சரியாக சொன்னீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விஜய் போகிறாருன்னா அந்தந்த மந்திரிக்கும் வந்து வயிற்றுல புளியை கரைக்குது. அப்போ அடுத்தடுத்த மாவட்டங்கள் வர வர இன்னும் கொஞ்சம் திமுக ஃபேக்டர் பயங்கரமாக அடி வாங்கும்னு சொல்கிறேன். மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது தேர்தலில் தான் எதிரொலிக்கும். விஜயம் வந்து தாம் பங்குக்கு வந்து விவரப்பிழைகள் இல்லாமல் பேச கற்றுக்கணும். மக்கள் பிரச்சனையை அவர் பேசுகிறாருங்க. ஏங்க அவ்வளோ கூட்டம் வருது? அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நம்பகத்தன்மை குறைஞ்சி போச்சுங்க. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான உணர்வு பெரிய அளவில் கீழே வந்து கொந்தளிப்பு இருக்குது. ஆனால் இது பேசுறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்க எதிர்கட்சிகளுக்கு துப்பு இல்லை, எதிர்கட்சிகளுக்கு சாமர்த்தியம் இல்லை, பேச தெரியல, பிரச்சனையை என்ன மாதிரி கையாளுறதுன்னு தெரியல. அண்ணா திமுகவும் முடியல, எடப்பாடியாலையும் முடியல, அண்ணாமலை இப்போ நயினார் நாகேந்திரனாலையும் முடியல. புதுசாக ஒருத்தர் வரும்போது மக்கள் கேட்குறாங்க. அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அரசாங்கத்துக்கு எதிரான உணர்வு வந்து கீழே பெரிய அளவில் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அந்த கூட்டம். இது நாளைக்கு எப்படி போவோம், ஓட்டா மாறுமா 7 மாதம், அது வேற கதை. இன்னைக்கு அது அரசாங்கத்துக்கு எதிரான உணர்வு வலைகளின் வெளிப்பாடு, எதிரொலி, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஆன்டி இன்கம்பன்சி. அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். இது திமுகவில் இருக்க விஷயம் தெரிந்தவங்களுக்கு நல்லா தெரியும். வெளியில் சும்மா அவங்க கதை அழைப்பாங்க. திமுகவில் விஷயம் அறியாத பெய்டு மவுத்ஸ் வாடகை வாய்களுக்கு இது வந்து அவங்க விஜயை தூற்றுவதற்கு விஜய் செய்யக்கூடிய சில தவறுகளை விவரப்பிழைகளை பெருசுப்படுத்துகிறாங்க. விஜய் தன் பக்கத்தில் விவரப்பிழைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிதாக்கப்படும். அவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் தான் போய் வந்து கரண்ட்டை கட் பண்ணுன்னு கொடுக்குறாரு. 12 மணிக்கே அதை சன் டிவியில் போடுறான். போய் எஸ்சி கிட்ட கொடுத்தது எப்படி சன் டிவி உடனே வருது? ஆளுங்கட்சி வருது, திமுக சேனல் அது, அதனால் வருது. வெரி குட். விஜய் பேசும்போது என்ன சொல்லாரு? கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. இது என்ன அபத்தமாக இருக்குது? அப்போ உங்கள் கட்சிக்காரன் கொடுத்ததே உங்களுக்கு தெரியல. என்ன லட்சணத்தில் இப்போ நீங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்துறீங்க? இந்த இடம்லாம் பெரிய தவறு இல்லை. நான் சொல்றது புரியுது இல்லை? இது அனுபவம் இன்மை. இது சுற்றி இருக்கும் கவுக்குறோம். தமிழக வெற்றிக்கிழமை சைன் போட்டு கொடுத்து திரும்பி கரண்ட்டை கட் பண்ணுறாங்கன்னு விஜய் பேசுறாரு. உங்க கட்சிக்காரன் கொடுத்துருக்கான் சார் கரண்ட்டை கட் பண்ண சொல்லி. இந்த விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் பொது மேடையில் பேசுறீங்கன்னா நாளைக்கு என்ன நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? இது எவ்வளோ பெரிய பிழை. உங்கள் எதிரி எவ்வளோ பலமானவன்னு உங்களுக்கு தெரியலையே. நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் கூட அது பூதாகாரமாக்கப்படும். இது பெரிய தவறு. உங்கள் கட்சிக்காரன் தான் போய் வந்து எஸ்சி கிட்ட சூப்பரண்டிங் இன்ஜினியர் கிட்ட கரண்ட்டை கட் பண்ணுன்னு லெட்டர் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு கடிதத்தை எந்த கட்சிக்காரனும் கொடுக்க மாட்டான். கரண்ட்டை கட் பண்ணாதானே கொடுப்பான். இவங்க கரண்ட்டை கட் பண்ணுன்னு கொடுக்குறாங்க. இதுவே முதல்ல அசிங்கம், உங்களுக்கு அவலமானது. அது இவருக்கு தெரியாமல் கொடுக்குறான்னா எப்படி? அப்போ இவருக்கு தெரியாமல் எப்படி கொடுக்குறான்? இதை யார் கட்டுப்படுத்துறா? இது என்ன கட்சி இது? அப்போ இந்த இடங்கள்லாம் வந்து இவங்க ஷானவாஸ் பேசுகிறாருன்னா அது கரெக்டு, ஃபைன். விவரப்பிழைகளை ஷானவாஸ் சுட்டி காட்டுட்டுங்க, எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிரச்சனை விவரப்பிழைகள் அல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் விஜயை பார்க்க வந்த கூட்டம் இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் கீழே இருக்குது. அதை அவங்க எதிரொலிக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படுங்க சார், அதை பேசுங்க. நாளைக்கு விவரப்பிழைகளை அடுத்த ஒரு கூட்டத்தில் 2 கூட்டத்தில் ஒரு செய்து விடலாம். செய்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த கூட்டத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்கல்ல, அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வந்து நிறையா பேர் வந்து விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்களா? மக்களுக்கு விஜய் பக்கம் இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மனநிலை கீழே இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி கணிசமாக இருக்குது. 2010 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் ஜெயலலிதா கோயம்புத்தூர் போகும்போது இந்த மாதிரி தான் கூட்டம் இருந்தது. மதுரைக்கு போகும்போது டிசம்பரில் அப்படி தான் இருந்தது. நவம்பர் டிசம்பரில் 6 மாதத்தில் ஆட்சி மாறிச்சு. இதெல்லாம் அளவுகோல். திமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. மாறாக விஜயை தூற்றுவதிலும் விஜயை வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை உசுப்பி விட்டு விஜயை சவால் விடுறதும் எந்த விதத்திலையும் திமுக அரசாங்கத்தை காப்பாற்ற போகிறது கிடையாது. நீங்க தான் சார் சொன்னீங்க ஜெயலலிதா ஆளுமை வேற, ஆனால் விஜயோட ஆளுமை வேற அப்படின்னு சொல்லி. கரெக்ட். இப்பயும் சொல்கிறேன், ஆளுமை வேறு தான். விஜய் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது, விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது. ஆனால் அரசுக்கு எதிரான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்பது கீழே பெரிய அளவில் இருக்குது. அதை எடப்பாடியால் யூஸ் பண்ண முடியல, பிஜேபியால் யூஸ் பண்ண முடியல. புதுசாக ஒருத்தர் வரும்போது வராங்க, பார்க்குறாங்க. அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. வரதே தெருவுக்கு வந்து அவங்க விஜயை பார்க்க வரதே அரசுக்கு எதிரான மனநிலை. இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. யாரை விட யார் பெருசு, யாரை விட யார் சிறுசுன்றது கிடையாது இங்கே இஷ்யூ. ஆகவே நண்பர் ஷானவாஸ் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த உணர்வு ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான கொதிநிலை. கவலைப்பட வேண்டியது ஷானவாசும் அவருடைய கூட்டணி கட்சியான திமுகவும் அவருடைய நண்பர்களான
திமுக தலைவரும் துணை முதலமைச்சரும் தான். நீங்கள் இதை தாண்டி வந்து விஜயோட விவரப்பிழைகளை சுட்டி காமிச்சு விஜயை நீங்கள் இப்போ இழிவுபடுத்துறதுல கவனம் செலுத்துனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், விவரப்பிழைகள் எஸ், அது வந்து விஜய்க்கு வந்து அனுபவம் போதாது. சில விவரப்பிழைகள்லாம் வந்து கடும் கண்டனத்துக்குரியவை, மாற்று கருத்தே இல்லை. பட் பிரச்சனை அது இல்லை, அதில் நீங்கள் குளிர்காயாதீங்க. அவருக்கு சுற்றி வரக்கூடிய கூட்டம் உங்களுக்கு எதிரான மனநிலையை எடுத்து காட்டுது. அப்போ எதை சரி செய்யலான்னு ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சிகளும் கவனம் செலுத்தணுமே இல்லாமல் விஜயோட மல்லு கட்டிக்கிட்டு விஜயோட ஒண்டி வாழ்ற லெவலுக்கு சவால் விடுறதுன்றதுலாம் வந்து எந்த விதத்திலையும் திமுக அரசை காப்பாற்ற போவது கிடையாது. அதுதான் நான் பார்க்குறேன். இது புரியுது சார். அதிமுக எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, அவங்க திமுக விட்டு கொடுக்கல சார். திமுகவுக்கு நிகர் அதிமுகவுக்கு நிகர் திமுக தான் ஒரு நெகட்டிவ் செட் பண்றாங்க. விஜய் முதல்ல பரீட்சை எழுதட்டுன்னு ஆர்பி உதயகுமார் பேட்டியில கூட சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு தாவேக்கா சொல்லும்போது அது அதிமுக அப்படி ஏற்றுக்கும்? கிடையவே கிடையாது. எங்களுக்கும் திமுக அப்படிதான் சொல்லுவாங்க. அதில் என்ன தப்பு? இப்பயும் விஜய் ஒன்றும் விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் சண்டை, நான் ஒத்துக்கல. இது அண்ணா திமுக விஜய் கீழே சீமானும் வராரு. இது 4 முனை போட்டி தான். மெயின் போட்டி அவங்க 2 பேர், திமுக அண்ணா திமுக அடுத்தது. இவங்க 2 பேரும் ஓட்ட உடைப்பாங்க. தாவேக்கா திமுக போட்டியாக இதை மாற்ற விஜய் முயற்சிக்கிறார். களம் அப்படி ஒன்றும் இருக்காது. அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதில் வந்து அவர் உதயகுமார் சொல்கிறது உண்மைதான். அவ்வளோ சீக்கிரமாக அதிமுகவை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு விஜய் ஒன்றும் இந்த தேர்தலில் வந்துட முடியாது. அவர் அப்படி முயற்சிக்கிறார். அது ஒன்றும் களம் வந்து அப்படி எதிரொலிக்காது. களம் வந்து திமுக தான். கீழே வந்து அடுத்த கட்டத்தில் விஜயும் சீமானும் நிற்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். புரியுது சார். நிறைய பேர் எடுத்த சர்வேலையும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மண்டலங்களில் மேற்கு மண்டலங்கள் தான் அதிகப்படியான வாக்குகள் வருது. நீங்கள் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தீங்க விஜய் அவர்களுக்கு. மேற்கு மண்டலத்தில் எதனால் விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்கு? அதிமுக ஒற்றுமை இல்லாதனாலயா, இல்லைங்கிட்டு திமுக கொஞ்சம் இப்போ செந்தில் பாலாஜினால் அடி வாங்குறதுனாலயா சார்? சார், அதுக்கு என்ன காரணன்றதை பற்றின எனக்கு தகவல் இல்லை. ஆனால் வந்த தகவல்கள் ஒரு 4-5 சர்வேஸை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி எடுத்தது, ஏன் பிஜேபி எடுத்தது, ஏடிஎம்கேவே செங்கோட்டையன் எடுத்தது, எல்லாருடைய சர்வேஸும் சொல்கிறது என்னென்னா வந்து அதிமுக பாஜக கூட்டணியால் மேற்கு மண்டலத்திலேயே, அதாவது பாஜக அதிமுக 2 பேரும் பலமாக இருக்க மேற்கு மண்டலத்திலேயே பெரிய அளவில் ஒன்றும் அங்கே பலன் கிடைக்கல. அங்கே விஜய் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுது. மற்ற மாவட்டங்களை விட, மற்ற பிராந்தியங்களை விட விஜய் ஃபேக்டர் மேற்கு மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுது. அதில் சேதாரம் அதிகம் அதிமுக பாஜகவுக்கு, சேதாரம் குறைவு திமுகவுக்கு. அந்த இடத்துல திமுக நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனால் மற்ற பகுதிகள் எப்படி இருக்குன்றதை பற்றி தெளிவான புரிதல் இன்னமும் இல்லை. கண்டிப்பாக விஜய் ஃபேக்டரால் மேற்கு மண்டலத்தில் பெரிய பாதிப்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஓகே, மாவட்டம் போகும்போது டைரெக்டாக சிஎம் அட்டாக், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அட்டாக் தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே சிஎம் அட்டாக் பண்ணால் போய மாட்டார். கடைசி மாவட்டத்தில் மிரட்டி பார்க்குறீங்களா சிஎம் சார், அது வரைக்கும் கேட்டார். இப்போ அடுத்த மாவட்டங்களில் இந்த சிஎம் வந்து மக்களுக்கு எதிரானவன்ற அவர் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது சரியான அணுகுமுறை தான் என்னை பொறுத்த வரைக்கும். சும்மா அவங்க கூட இவங்க கூடலாம் சண்டை போடாமல் நேரடியாக முதலமைச்சருடைய மோதுறது பாலிடிக்ஸ். அதான் பாலிடிக்ஸ். வேறு யாரும் உதயநிதி எல்லாம் தொடலை, மற்றவங்களை யாரையும் தொடலை. டைரெக்டாக இது பாரு, எனக்கு போட்டி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான், மற்றவங்களெல்லாம் நான் பேச விரும்பலைன்னு அவர் சொல்கிறார். அவர் ஆங்கிள் அது கரெக்டு தான். என்னை பொறுத்தவரை சரியான அணுகுமுறை தான் கையில் எடுத்திருக்கிறார். என்ன ஒன்று அவர்கிட்ட இருக்க தப்பு, விவரப்பிழைகள் அதிகமாக இருக்குது. அதை சரி பண்ணணும். ஃபேக்சுவல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ்டாக பேசணும். இப்போ வெறும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுகிறது, 30 நிமிஷம் மினிமம் பேசணும். தெளிவாக பாயிண்ட்ஸ் இருக்கணும். விவரப்பிழைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கிட்டாருன்னா போட்டி கடுமையாகும். ஆனால் அவரை பேச விடாமல் பண்ணுறதே காவல்துறை தான் சொல்கிறாரு சார் மேடையில் வந்து. இது வரும் நாட்களில் அந்த கட்டுப்பாடுகள் வந்து தளரலாம். ஏன்னா நீங்கள் அப்படிலாம் ஒருத்தரை அடைக்கிட முடியாது. ஒரு பந்து அடிக்க எழும்பும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு பேச வேண்டியதான். பேசுகிறத ஒழுங்காக பேசணும். விவரப்பிழைகளை வச்சுட்டு பேசுகிறது அபத்தமானது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே தாவேக்கா ஒரு ஈவெண்ட்னா, இங்கே திமுக ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. இங்கிட்ட இவர் வந்து சுற்றுப்பயணம் முடிச்சார்னா இங்கிட்டு தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டேன், இங்கிட்ட இளையராஜா கான்செர்ட் மாற்றி போயிட்டு இருக்கேன் சார். இது மாதிரி வாரம் 13 சனிக்கிழமை அடுத்தடுத்த வெவ்வேறு ஈவெண்ட் பார்க்கலாம் பண்ணுவாங்க. திமுகவோட அச்சத்தின் வெளிப்பாடு 13 வாரமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வச்சுருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படி அவர்கள் வைக்க விஜயோட முக்கியத்துவம் வந்து கூடிக்கொண்டே தான் போகும். திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை. அதற்கு திமுகவுடைய செயல்பாடுகளும், திமுகவோட தொங்கு சதைகள், திமுகவோட பெய்டு மவுத்ஸு, அறிவாலி அல்சேஷன்கள், இவங்களுடைய செயற்பாடுகளை வச்சு பார்த்தீங்கனால இது நான் சொல்கிறது உண்மைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆகவே இவங்க எடப்பாடி, பிஜேபி இதெல்லாம் ஊதி தள்ளிலாம் நினச்சாங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இன்றைக்கி. அது அவங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. இல்லாட்டி வந்து இவ்வளோ பேர் வந்து எதுக்கு முட்டு கொடுத்துட்டு பேசுகிறாங்க. திமுகவால் யார் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவங்க வரும் காலங்களில் மிகப்பெரிய இதாக வருவாங்க. எக்ஸாம்பிள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் அவர்கள் வரைக்கும் சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறேன். இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கடந்த காலங்களில் சோ ராமசாமி 20 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு துக்ளக் கேள்வி பதிலில் திமுக எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னார்.
உடனே ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி அவரை நான் எடை போடுறேன்னு சொல்லாதீங்க, அல்லது விஜயகாந்த் மாதிரி கூட எடை போடுறேன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக விஜயகாந்தோட கூடுதல் செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. அவர் வளர்றதும் தளர்றதும் வீணாக போகிறதும் அவர் கையில் தான் இருக்குது. திமுகவோட எதிர்ப்புகளால் அவரோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. என்ன சொல்லப்போனால் எதிர்ப்புகள் வர வர தான் ஒரு மனிதன் வளருவான். ஆனால் விஜய் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், பலருடனும் கலந்து பழக வேண்டும், அவருடைய கதவுகள் எல்லோருக்காகவும் திறந்திருக்க வேண்டும். குறிப்பாக பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும், விவரப்பிழைகள் இருக்கக்கூடாது. இதிலெல்லாம் அவர் கவனம் செலுத்தினார்னா அவர் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக உருவெடுப்பார். மாறா இப்போ இருக்க மாதிரி ஒரு நாள் வருது 6 நாள் கூண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறது, கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறதுன்ற கதையெல்லாம் இருந்ததுன்னா அது சரியாக வராது. இன்னும் ஒரு மக்கள் மன்றத்தில் கலந்து பழக வேண்டும், அதிகமாக பழக வேண்டும், மீடியா கிட்ட பேசணும், எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும், சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் அவர் பார்க்க வேண்டும். ஒரு நாள் பேசிட்டு மற்ற 6 நாட்களும் வீட்டிலேயே முடங்கி கிடப்பது என்பது ஏற்புடையதல்ல. ரெகுலராக அட்ராக்ஷன் போயிருக்கணும் சார். அப்போ நீங்கள் ரெகுலராக வராட்டியும் தொடர்ந்து இப்போ இந்த கூட்டங்கள் இருக்குல்ல, இந்த 2 வாரம் தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் 4 வாரத்தில் இந்த வெறும் இது மட்டுமே தொடர்ந்துன்னா அட்ராக்ஷன் போயிடும். அட்ராக்ஷன்றது மக்கள் மத்தியில் ஒரு செயற்கையாக டிமாண்டை உருவாக்குறதால தக்க வைக்கிறது இல்லை, உங்கள் செயல்பாடுகளால் தக்க வைக்கிறது. வந்தாருன்னா அட்ராக்ஷன் போயிடும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வராருன்றீங்கல்ல, 4 வாரம் ஒரு நாள் வந்தார், 5 வாரம் வந்தாருன்னா 6வது வாரத்திலே அட்ராக்ஷன் போயிடும், நார்மலைஸ் ஆகிடும். அப்படி என்னப்பா அவர் வருவார் சனிக்கிழமை, அவர் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணிட்டு போயிடுவார் பண்ணோம், நீ என்ன பேசினாலும் எடுபடாது. 6 நாள் இந்த ஒரு நாள் பேசுனதோட விளைவு என்ன கிரவுண்டில்? ஒரு தனி மனித ஒரு சிங்கிள் மேன் ஷோவாக தானேங்க அது இருக்குது. கிரவுண்டில் என்னங்க கட்சிக்காரன் அவரை தவிர அந்த கட்சியில் யார் இருக்கா? இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு போயிட்டுங்க. அந்த பிரச்சனைகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க தாவேக்கா என்ன போராட்டங்களை முன்னெடுக்குது? மக்கள் மன்றத்தில் அதுக்காக என்ன தொடர்ந்து அவங்க போராடுறாங்க? தெருமுனை கூட்டங்கள் எவ்வளோ நடத்துகிறாங்க, எவ்வளோ துண்டு பிரசுரங்கள் வெளியிடுறாங்க. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குரிய அந்த காலத்தில் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் சமூக வலைதளங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தை மட்டுமே உள்ளடக்கிய சோஷியல் மீடியா குரூப்ஸ். உங்கள் இளைஞர்கள் உங்களுடைய பெரிய சக்தி அவர்கள் தான். அதை ஃபார்ம் பண்ணுங்கள். போலீஸ் அனுமதி கொடுக்க மறுக்குது போராட்டம்னா கவலையே இல்லை. எல்லா சவால்களுமே ஒரு வாய்ப்புகள் தான். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தெருமுனை கூட்டங்கள் போடுங்க, துண்டு பிரசுரம் இது பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் போலீஸ் ஒன்றும் தடுக்க முடியாது. அனுமதிகளுங்க, அனுமதி குறுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போங்க, இல்லை அனுமதியை மீறுங்க. சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பிரச்சாரத்தை கொண்டு போங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக. இது அவர் போன பிறகு தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் நடக்கணும். அவர் போயிட்டாரு நாகப்பட்டினத்தில், இவனும் கட்சிக்காரனா அதுக்கு போனாலாம் ஊடுக்கு போட்டான்னா கட்சி எப்படி வளரும்? இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனைகள் 24 மணி நேரமும் 365 நாளும் பிரச்சனைகள் நாட்டில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை திமுகவை பார்த்து விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க எவ்வளோ பெரிய நெருப்பு ஆற்றுல நீந்தி வந்தாங்க, எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போலீஸ் பிரச்சனைகள், எவ்வளவு சட்ட பிரச்சனைகள், எல்லாத்தையும் மீறி தானே திமுக வளர்ந்தது. அப்போ ஒரு சிறந்த நீ 100 புஸ்தகத்தில் படித்து நீங்கள் விஜய் கட்சிக்காரர்களோ ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவது என்பதற்கு 100 புத்தகங்களை படித்து கற்றுக்கொள்ள வேண்டாம். திமுகவுடைய கடந்த கால வரலாறு, குறிப்பாக 91லேருந்து இந்த 35 ஆண்டு கால திமுக வரலாறை மற்றும் அவர்கள் படித்தால் போதும், அல்லது படித்தவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். இது ரெண்டுமே இல்லாமல் எவனோ எழுதி கொடுத்ததை அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறதும், விவரப்பிழைகளை வச்சு பேசுகிறதும், உங்கள் கட்சிக்காரன் கொண்டு போய் கரண்ட்டை கட் பண்ணுன்னு அறிக்கை கொடுக்குறான், அது தெரியாமல் ரிப்போர்ட்டு கடிதம் கொடுக்கறது கூட தெரியாமல் கரண்ட்டை கட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் என்னங்க பேச்சு? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக விஜய் இப்படி பண்ணார்னா அது மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். நாளாக நான் சொல்கிறது, இப்போ மக்கள் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா புது பிளேயர்னு. 4 வட்டத்தில் இது தொடர்ந்ததுன்னா கேலி பொருளாக மாறிவிடும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.